ஹார்ஸ் ஹெட்னு சொல்லுவோம். குதிரை நெத்தி வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அதே போல இந்த மூட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான இடம். ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குற சிகிச்சைகள் இருக்கும். அவங்க நரம்புல தூண்டல்கள் இவங்க முட்டிக்கு பின்னாடியும் இவங்க முட்டிக்கு முன்னாடியும் இந்த 4 இடத்துலையும் இங்க சுரக்க வேண்டிய அந்த ஃப்ளூயிட் உங்களுக்கு சுரக்காம இந்த இடத்துல ஜவ்வுகள் இந்த 2 முட்டியும் சேர்ந்து ஒட்டும் போது இது வராசம். முட்டு தேய்மானமே கிடையாது. உங்களுக்கு இங்க ஜவ்வு தேஞ்சி இருக்கு. இங்க சுரக்க வேண்டிய ஃப்ளூயிட் சுரக்கல. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உடல் வந்து அதிகமாக உடல் உழைப்பு இருக்கவங்களுக்கு தான் இந்த முட்டி வலியில் வந்துச்சுங்க சார். அதுவும் குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த பேதமும் இல்லாமல் எல்லாருக்குமே முட்டி வலி வருதுன்னு சொல்கிறாங்க. எந்த வேலை செஞ்சாலும் சரிங்க சார். இது எதனாலங்க சார் வரும்? முட்டி வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி எல்லாம் வர்றதுக்கு காரணம் அவங்க வேலை செய்யாமல் என்னைக்கா ஒரு நாள் அந்த வேலையை அவங்க உடம்புல அசைதிகள் கொடுக்குறனால வருது. இதுக்கு காரணம் என்ன? அவங்களோட மசில்ஸ் இறுகி போய் அவங்க நரம்பை பிடிச்சிக்குது. அவங்க முட்டியில் பார்த்தீங்கன்னா அவங்களோட முட்டி, இந்த முட்டியில் இதே போல் லிகமெண்ட்ஸ் இருக்கும், இதே போல் ஜவ்வுகள் இருக்கும். இது எல்லாமே இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி தேவை. இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் அவங்களுக்கு இதுக்கு மேலே தசைகள் வந்து சேர்ந்துருக்கும். இந்த தசைகளுக்கு மேலே நீர் கோத்து இருக்கும் நிறைய பேருக்கு. இந்த நீரை சேர்ந்தனால இந்த உடம்பு பெருசாகிடும். இந்த நீர் சேர்ந்து இந்த தசைகள் போய் இந்த ஜவ்வை பிடிக்கிறதுனால அவங்களுக்கு மூமெண்ட்டே கொடுக்காது. இப்போ இந்த தசைகள் இறுகி பிடிச்சிருக்கனால இவங்க இடுப்புல இருந்து நம்ம L4 L5ன்னு சொல்லுவோம், அந்த இடத்துல இருந்து வர 4 நரம்புகளும் சாக்ரம்ல இருந்து வர 3 நரம்புகளும் முன் சைடு தொட வலியோடையும் பின் சைடு இடுப்பு வலியோடையும் இவங்களுக்கு இந்த நரம்புகள்லாம் இங்க வந்து ஜாயிண்ட் ஆகும். அந்த நரம்புகள் இரத்த ஓட்டத்தோட ஆக்சிஜன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுனால தான் இங்கே வந்து சில வகையான ஃப்ளூயிட் சுரக்கும். அந்த ஃப்ளூயிட் சுரந்தாதான் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வரும். இப்போ இவங்க தசைகளை இறுகி போய் இந்த நரம்போட்டத்தையும் பிடிச்சிட்டு அவங்க ரத்த நாளத்தையும் அது இறுகி பிடிக்கிறனால அவங்களுக்கு அந்த ரத்தமும் ஆக்சிஜன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணாது. இங்கே சுரக்க வேண்டிய ஃப்ளூயிடும் சுரக்காம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொழுப்பு படிவும் நீர் போல கெட்டிக்கும். இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அவங்களுக்கு சுத்தமாக இருக்காது. அப்போனா இதுக்கான சிகிச்சை முறைகள் என்ன? அவங்க உடம்புல இருந்து நீரை வெளியேற்றுற சிகிச்சை இருக்கும். அவங்க உடம்புல அந்த தசைகளை லூஸ் ஆக்குற சிகிச்சைகள் இருக்கும். இந்த ரெண்டுத்தையும் அவங்க உடம்புல இருந்து எடுத்த பிறகுதான் அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குற சிகிச்சைகள் இருக்கும் அவங்க நரம்புல. அதுக்கப்புறமா சில வகையான தூண்டல்கள் இவங்க முட்டிக்கு பின்னாடியும் இவங்க முட்டிக்கு முன்னாடியும் இந்த 4 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹார்ஸ் ஹெட்னு சொல்லுவோம். அதாவது குதிரை நெத்தி வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அதே போல் இந்த மூட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான இடம். அந்த மூட்டுக்கு எதுவுமே நடக்காது. உங்களுக்கு அங்கே நாளங்கள் இறக்குற வரைக்கும். இந்த நாளங்கள் இறக்குறது எப்போன்னா இங்கே சுரக்க வேண்டிய அந்த ஃப்ளூயிட் உங்களுக்கு சுரக்காம இந்த இடத்துல ஜவ்வுகள் இந்த 2 முட்டியும் சேர்ந்து ஒட்டும் போது இது வராசம். இது வரசிட்டு அது ரொம்ப ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி தோலில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் போரிசிஸ் உங்களுக்கு வரும். இந்த முட்டு தேய்மானம்னு சொல்லுவாங்க. இது முட்டு தேய்மானமே கிடையாது. உங்களுக்கு இங்கே ஜவ்வு தேஞ்சி இருக்கு. இங்கே சுரக்க வேண்டிய ஃப்ளூயிட் சுரக்கலை. அந்த ஃப்ளூயிட் சுரந்து ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும். அப்போனா உங்கள் தொடையை சிறுத்து உங்கள் இங்கே உடம்புல இருக்கிற தொடையில் இருக்கிற காலில் இருக்கிற நீரை வெளியே ஏற்றுறதுக்கு அப்புறமா இரத்த நாளங்கள் ஓட ஓட உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி ஈஸியாக வந்துடும். இது முட்டி வலிக்கு உங்களுக்கு அது பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணணும், உங்களுக்கு அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையற்ற ஒரு சிகிச்சை முறை. உங்கள் வாழ்வியல் முறையில் நீங்கள் வாழ்க்கையை மாற்றி உங்கள் உட்கார்ந்து எந்திக்கிற சிகிச்சைகள் பண்ணாலே உங்கள் லம்பாரில் இருந்து இரத்த நாளங்கள் ஓடி உங்கள் சாக்ரமில் இருந்து இரத்த நாளங்கள் ஓடி இந்த இடத்துக்கு ரீச் பண்ணணும். அதுக்கான சிகிச்சைகள் தான் இயற்கை மருத்துவத்தில் நாங்கள் பண்ணுவோம். இந்த முட்டி வலி சிகிச்சைக்கு பண்ணும்போது சில வகையான தூண்டல்கள் வரும தூண்டல்கள் பண்ணும்போது வலிக்க தான் செய்யும். ஆனால் வலிக்கும் போதே உங்களுக்கு இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ஈஸியாக ஆகிடும். இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ஈஸியாக ஆகி ஒரு 2-3 மாதத்துலேயே ஈஸியாக இதிலேருந்து இந்த முட்டி வலி, முழங்கால் வலி, இந்த கணுக்கால் வலியிலேருந்து இடுப்பு வலியிலேருந்து ஈஸியாக ரெக்கவர் ஆகிடலாம். இந்த இயற்கை முறை மருந்து மாத்திரை இல்லாத சிகிச்சை முறையில். ஓகேங்க சார். இவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முட்டி வலி பற்றி எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவ்வளோதான் விஷயம் அப்படிங்கிறத சிகிச்சையோட சொல்லி முடிச்சிட்டிங்க. மிக்க நன்றிங்க சார். நன்றி.